ஹாய் விவர்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பட்ஜெட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த பட்ஜெட் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கான மொத்த செலவு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நம்ம மந்த்லி இன்கம் சேலரி மாதிரி வாங்குகிறோம் அப்படின்னா, அந்த சேலரிலேருந்து என்ன பண்ணிக்கிறோம்னா வீட்டுக்கான ரெண்ட் எக்ஸ்பென்சஸ்ஸு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட் எக்ஸ்பென்சஸ்ஸு, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ஸு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுறோம்னா ட்ராவல் எக்ஸ்பென்சஸ்ஸு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெட்ரோல். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பென்சஸ் நமக்கு இருக்கும். அதில் என்ன பண்ணிக்கிறோம்னா நம்ம ஒரு பட்ஜெட்டாக போட்டு வச்சு நம்ம கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ஆஃபீஸ் ஒன்று நடத்துகிறோம் அப்படின்னா அந்த ஆஃபீஸ்லையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த பட்ஜெட்ன்றது நம்ம போட்டு வச்சுக்கலாம். இதோட பர்பஸ் அப்படின்றது கேட்டிங்கன்னா, கம்பெனியோட எக்ஸ்பென்சஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பட்ஜெட் வந்து நம்ம கம்பேரிசன் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு செலவு இருக்குது அப்படின்னா அந்த செலவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10,000 போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னா, ஸோ அந்த 10,000க்கு மேலேயும் போகலாம், 10,000க்கு கீழேயும் அந்த எக்ஸ்பென்சஸ்ன்றது இருக்கலாம். ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கம்பேர் பண்ணிக்கலாம். எந்த எக்ஸ்பென்சஸ் அதிகமாக போயிருக்கு, நம்மகிட்ட நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்குன்னா அந்த எக்ஸ்பென்சஸில் எந்த எக்ஸ்பென்சஸ் வந்து நமக்கு அதிகமாக செலவாயிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபினான்சியல் பட்ஜெட் எக்ஸ்பென்ஸ் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது, அதோட வேல்யூ எப்படி செட் பண்ணுறது, அதோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எப்படி நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நான் 2 எக்ஸ்பென்ஸ் வச்சுருக்கேன். ஒன்று டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் பார்த்தீங்கன்னா சில லெஜரும், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் பார்த்தீங்கன்னா சில லெஜரும் நான் வச்சுருக்கேன். அதுக்கான அமௌண்ட்டுமே நான் இங்கே கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே இருக்கிற லெஜர் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஆஃபீஸ் சேலரின்றது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், டேலே கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கிரியேட்டில் போயிட்டு லெஜருக்குள்ளே போயிட்டு ஸோ இந்த லெஜர் கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருப்போம் அண்டரில். ஸோ அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ரெண்ட். ஸோ இந்த ஆஃபீஸ் ரெண்ட்டையுமே நம்ம பண்ணிக்கலாம்னா கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஸ்டேஷனரி. ஸோ அதையுமே கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் சிபி சார்ஜஸ்ன்றதை நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் சார்ஜஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேஜஸ். ஸோ இந்த வேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் வச்சுருக்கோம். ஸோ இங்கே டேரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்றது கொடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோடிங் சார்ஜஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்லோடிங் சார்ஜஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக்கிங் சார்ஜஸ். ஸோ இந்த லெஜர் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ எல்லா லெஜருமே கிரியேட் பண்ணி வச்சு இப்போ ஜஸ்ட் ஆல்டர் கொடுத்து லெஜர் கொடுத்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எல்லா லெஜருமே கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிரியேட்ல போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா மேலே சோமர் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்டிங் மாஸ்டர் கீழே பட்ஜெட்னு தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா இதுக்கு அந்த பட்ஜெட்டுக்கான ஒரு நேம் கொடுத்துக்கலாம். இது ஃபினான்சியல் பட்ஜெட்ன்றத நேம் கொடுத்துடலாம். ஃபினான்சியல் பட்ஜெட் அப்படின்றத நேம் கொடுத்துடலாம். இது 25-26 இயர்ன்றதுனால 25-26ன்றதை நான் கொடுத்துட்றேன். ஸோ அண்டரில் பிரைமரியில் வச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 1425ன்றது கொடுத்துட்டு இங்கே டூவில் பார்த்தீங்கன்னா 31-3-26ன்றதை நம்ம கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த இயருக்கான பட்ஜெட்ன்றது கொடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் குரூப்ன்றது 2 ஆப்ஷன் இருக்கும். குரூப்ஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா லெஜர் இருக்கும். ஃபர்ஸ்ட் குரூப்ன்றது எஸ் பண்ணிக்கலாம். எஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம 2 டைப்பான குரூப்ஸ் வச்சிருக்கோம். ஒன்று டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வச்சிருக்கோம். ஸோ அது ரெண்டையுமே செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பார்த்து 2 டைப்போ பட்ஜெட் இருக்கும். ஒன்று வந்து ஆன் க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கும், இன்னொன்று ஆன் நெட் ட்ரான்சாக்ஷன் இருக்கும். இந்த ஆன் க்ளோசிங் பேலன்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு பேலன்ஸ் ஷீட்டில் வியூ ஆகும். ஆன் நெட் ட்ரான்சாக்ஷன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் லாஸில் வந்து நமக்கு இது வியூ ஆகும். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆன் நெட் ட்ரான்சாக்ஷன் தான் எப்படி போடுறதுன்றதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இப்போ டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்றதை நம்ம இங்கே கொடுத்து வச்சுக்கலாம். இங்கே டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இங்கே ஒரு 5 லட்சம், இங்கே 10 லட்சம், 15, 20, 32 லட்சம். ஸோ டோட்டலாக இங்கே 32 லட்சம்ன்றது நம்ம கொடுத்து வச்சுக்கலாம்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வச்சிருக்கோம், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஆன் நெட் ட்ரான்சாக்ஷன் கொடுத்துக்கலாம். இதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது செட் பண்ணி வச்சிடலாம். 10 லேக், இங்கே 24 லட்சம், 34, 35, 36,60,000 கொடுத்து வச்சுக்கலாம். பத்து, 34, 35, 36, 60. ஓகே, இப்போ இது என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லெஜர்ன்றது நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். எஸ் கொடுத்துட்டு ஒவ்வொரு லெஜருமே நம்ம கிரியேட் பண்ண லெஜர்லையுமே செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஆஃபீஸ் சேலரி இருக்குது, ஸோ அதை செலக்ட் வச்சுக்கலாம். ஸோ இதில் ஆன் நெட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துக்கலாம். இதுக்கான அமௌண்ட் கொடுத்து வச்சிருப்போம், அது கொடுத்துடலாம். ஆஃபீஸ் சேலரி பார்த்தீங்கன்னா 10 லட்சம், ஸோ 10 லட்சம் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ரெண்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஆன் டாக்ஸ் கொடுத்துடலாம். இதில் 24 லட்சம் கொடுத்துருக்கோம், ஸோ 24 லட்சம் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஸ்டேஷனரி. ஆன் டாக்ஸ் கொடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா 1 லட்சம், 1 லேக் கொடுத்துருக்கோம், ஸோ 1 லேக் கொடுத்து செலக்ட் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் இபி சார்ஜஸ். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம்னா 1,00,000 வேறு கொடுத்து வச்சுருக்கோம், ஸோ அதை கொடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் சார்ஜஸ் 40,000. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேஜஸ் 5 லட்சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோடு சார்ஜஸ் 10 லட்சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்லோடிங் சார்ஜஸ் 5 லட்சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக்கிங் சார்ஜஸ் 10 லட்சம். ஸோ எல்லாமே கொடுத்து வச்சிட்டோம். ஜஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம இதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். என்டர் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இயற்கான பட்ஜெட் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணி வச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம என்ட்ரி அஸ் யூஸ்வல் இதில் நடக்கிற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுமே நம்ம என்ட்ரியாக நம்ம இங்கே வச்சுக்கலாம். வவுச்சர்ஸ்க்குள்ள போயிடலாம். இப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம பேமெண்ட் மாதிரி வைக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ்ன்றது கொடுத்துறேன் பேமெண்ட்டில். இதில் ஏதோ ஒரு லெஜர் வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ பேங்க் சார்ஜஸ் இருக்கு. ஸோ இது என்ன பண்ணிக்கலாம்னா இதில் நம்ம இந்த இயர் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணோம்னா என்ட்ரின்றது நம்ம வைப்போம். பேங்க் சார்ஜஸ் எவ்வளோன்றது கொடுத்துட்டு வச்சுப்போம். நான் என்ன பண்ணேன்னா ஒரு லட்சம்ன்றதை கொடுத்துறேன். பேங்க் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் வந்துருச்சு அப்படின்றத நான் கொடுத்துறேன். இது அப்படியே சேவ் பண்ணிடுறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மறுபடியும் கேஷ் கொடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நமக்கு ஒவ்வொன்றுமே நம்ம பேமெண்ட்ன்றது வச்சுருப்போம். லோடிங் சார்ஜஸ், ஸோ இதுக்கான அமௌண்ட்டுமே நான் கொடுத்து வச்சுருப்போம். ஸோ நான் ஒவ்வொன்றுமே என்ன பண்ணிடலாம் என்ட்ரியாக நான் போஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இபி சார்ஜஸ், ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவே கொடுத்து வச்சுருக்கேன். ஆஃபீஸ் ரெண்டு, ஸோ ஒவ்வொன்றுமே கொடுத்து வச்சுக்கலாம். ஆஃபீஸ் சேலரி, ஆஃபீஸ் ஸ்டேஷ்னரி, ஸோ இதெல்லாமே நான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆனால் சும்மா ஒரு என்ட்ரியாக போஸ்ட் பண்ணிக்கிறேன். நானும் ஒரு அமௌண்ட் கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ இதெல்லாமே என்ன பண்ணிடலாம் என்ட்ரியாக நான் போஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ என்ட்ரி எல்லாமே வச்சாச்சு. இப்போ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்னா ரிப்போர்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒன்று இருக்கான என்ட்ரி எல்லாமே என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட் நான் என்ட்ரி வச்சுருக்கேன். அது எப்படி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மோட் ரிப்போர்ட்ஸ் போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸ்குள்ளே போயிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் வைஸாகவும் பார்க்கலாம்,
ஸோ அப்படி இல்லைன்னா லெஜர் வைஸாகவும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லெஜர் வைஸாக பார்த்துடலாம். லெஜர் வைஸ்ன்றது எஃப்ஐன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் வேரியன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணி வச்ச ஃபினான்ஷியல் பட்ஜெட்ன்றது நமக்கு நேம் எடுத்துரும், ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் இயர் வந்து நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். பீரியடுன்றது மாற்றிக்கலாம், 26 வரைக்கும் கொடுத்துச்சலாம். ஸோ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 காலமாக நமக்கு இங்கே எடுத்து வந்துருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு க்ளோசிங் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இது நம்ம ஃபினான்ஷியல் பட்ஜெட் நம்ம கிரியேட் பண்ண வச்சது எல்லாமே ஃபஸ்ட்டு இதில் நமக்கு வியூ ஆகும். செகண்டில் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஆக்சுவல்ன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ வந்து செலவாயிருக்கு அப்படின்றது நமக்கு இங்கே எடுத்து வந்து காட்டும். தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ க்ளோசிங் இருக்குது அப்படின்றது நமக்கு இங்கே வந்து எடுத்து வந்து காட்டும். ஸோ நம்ம ஒவ்வொன்றுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், கம்பேர் பண்ணி நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பேங்க் சர்ஜஸ்க்காக நம்ம 40,000 கொடுத்து வச்சிருக்கோம். ஆனால் என்ன இருக்குன்னா க்ளோசிங் நம்ம வந்து செலவு பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம்ன்றது செலவு பண்ணிட்டோம். ஸோ இப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோசிங்கில் நம்ம அதிகமாக செலவு பண்ணாலும் நமக்கு -60,000ன்றது நமக்கு காட்டுது. ஸோ அது வந்து நமக்கு பெர்சன்டேஜாக காட்டுது. ஸோ நம்ம 100% கொடுத்ததுல பார்த்தீங்கன்னா 150% பார்த்தீங்கன்னா நம்ம செலவு பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி காட்டுது. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ லோடி சர்ஜஸ்லுமே பார்த்தீங்கன்னா நம்ம 10 லட்சம் கொடுத்துருந்தோம், ஆனால் நம்ம 20 லட்சம்ன்றது நம்ம செலவு பண்ணியிருக்கோம். ஸோ 10 லட்சம்ன்றது நமக்கு அதிகமாக செலவு பண்ணாலும் நமக்கு மைனஸில் காட்டுது. ஸோ அதேமாதிரி ஒவ்வொரு லெஜருமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஸோ எவ்வளோ நம்ம பட்ஜெட் கொடுத்து வச்சோம்னா நமக்கு எவ்வளோ வந்து செலவாக இருக்குது, ஸோ மீதி எவ்வளோ க்ளோசிங் இருக்குது அப்படின்றதுமே நம்ம இங்கே ஒவ்வொன்றுமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதே நம்ம குரூப் வைஸாகவும் பார்த்துக்கலாம். குரூப் வைஸாக செலக்ட் பண்ணிங்கன்னா சேம் அதே மாதிரி தான். ஸோ நம்ம எவ்வளோ குரூப்பில் டேரக்ட் எக்ஸ்பென்ஸ் லெவல் கொடுத்து வச்சிருந்தோம், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் லெவலில் போட்டு கொடுத்து வச்சிருந்தோம், நமக்கு எவ்வளோ ரிமைனிங் இருக்குது செலவு போனதுக்கு க்ளோசிங் பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலில் எவ்வளோ செலவு இருக்கும், மீதி ரிமைனிங் எவ்வளோ இருக்குது அப்படின்றதுமே நம்ம இங்கே வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எவ்வளோ ப்ராஃபிட் லாஸ் ஆகுன்றது நமக்கு இங்கே ஓவராலாக இங்கே பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பட்ஜெட்ன்றது நம்ம கிரியேட் பண்ணி வச்சுட்டு ஸோ அதுக்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கான வீடியோவோ கன்வியூஸ் வீடியோவோ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.